என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே. ரொம்ப தேங்க்ஸ் சார். அட இன்னும் எத்தனை தடவை தான் சொல்லுவேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு. முகம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த காலத்துல உதவி செய்ய மாட்டாங்க. நாங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது, எங்க போறதுன்னே தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்து அந்த நேரத்துலயும் கடவுள் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணீங்க எல்லாம். என்னம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கலாம்? ஆ சீக்கிரமா நல்ல விஷயம் சொல்லுங்க. ஆ நான் சொன்ன மாதிரியே நடந்துக்கா. சென்னானு வீட்டு பெரியவங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லுவீங்க. ஆ சரிங்கம்மா. சீக்கிரமா பிள்ளைய அப்பா ஆக்கிரு. ஆ சரிங்கம்மா. நான் ரூம்ல இருந்ததுக்கே அந்த பேச்சு பேசினா. சரி சரின்னு தலையாட்ட. இங்க பாரு, அந்த பாக்கியத்தை குடுக்கலன்னு புலம்பிட்டு இருந்தா மட்டும் காணாது. இப்படி ராத்திரியும் பகல ஹால்ல சோஃபால வந்து விட்டத்தை பார்த்துட்டு படுத்தா எல்லாம் நடக்காது. என்ன புரியுதா? ஆ புரியுதுமா. புரியுதுன்னு தலையாட்டிய. இப்ப நான் சொல்லது உனக்கு புரியுதா? புரிஞ்சு நடந்துக்கா. நான் சொல்லி தந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கலாம். ஆமா. கிழவி என்ன பேச்சு பேசுது? இவன் என்ன தலையாட்டிக்கிட்டு நிக்கா? என்கிட்ட அந்த வரத்து வந்தா கொஞ்ச நேரம் நான் ரூம்ல இருந்ததுக்கே தையா தக்கான்னு குதிச்சுட்டு கிடந்தா. என்னத்தை பத்தி பேசியிருப்பாவ? அவளுக்கு மட்டும் சொன்னேன்னு நினைக்காத, உனக்கும் சேர்த்துதான் சொன்னேன். விளங்குச்சா? ஆ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா மட்டும் நினைச்சது நடக்காது. அதுக்கான வேலையும் பார்க்கணும். என்னத்துக்கு இப்படி பேசுது? சரிங்க, அப்ப நாங்க வாரோம். சரிப்பா பார்த்து போயிட்டு வாங்க. 5:45 தான் ஆகுது, இன்னும் வெளிச்சம் கூட வரல ஒழுங்கா. அரை மணி நேரம் கூட இருந்து காஃபி எல்லாம் குடிச்சிட்டு போலாம்ல. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சார். ஏற்கனவே உங்களை ரொம்ப சிரமப்படுத்திட்டோம். எங்களையும் வீட்டுல தேடுவாங்க எல்லாம். எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா இருங்க. சிரமம் நல்லா உங்களை நாங்க நினைக்கலப்பா. எங்க கண்ணுக்கு நீங்களும் எங்க பிள்ளைகள் மாதிரி தான் தெரிஞ்சு அந்த நேரத்துல. அதான் சார், யாருன்னு தெரிஞ்சவங்களுக்கு இந்த காலத்துல இப்படி உதவி செய்ய மாட்டாவ. யாருன்னே தெரியாத எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் பத்தாதுன்னு தங்கறதுக்கு இடமும் கொடுத்தீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் இருக்கட்டு, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டு பக்கம் வந்துட்டு போங்க. எங்களுக்கு எங்க பிள்ளைகளோட வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா சார், வாரோம். சரிப்பா போயிட்டு வரோம். சரியாத்தா, பார்த்து பத்திரமா போங்க. என்னமோ ஒழுங்கா ரோடையெல்லாம் சுத்தம் ஆக்கியிருக்க மாட்டானுங்க. பார்த்து பத்திரமா போங்க. ஆ சரிங்க. ஏன் மவள என்ன கேட்க? எதுக்கு இப்ப குறுக்குறுன்னு பாத்துட்டு இருக்கீங்க? உனக்கு நான் பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது. ஆமா, அந்த அம்மா உன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? என் காதுலயே வந்து சொன்னாங்க. சத்தமா தானே சொன்னாங்க. ஏன் உங்க காதுல கேட்கலையா? இல்ல என்னமோ பொடி வச்சு பேசிட்டு இருந்தாங்க. நீ வேற பல்ல காட்டிட்டு ஆ சரின்னு சொல்லிட்டு இருந்த. புருஷன் பொண்டாட்டியான்னு கேட்கும்போது ஆன்னு தலையாட்டிட்டு உள்ள கூட்டு போ தெரிஞ்சில. அதுக்கு காலையிலே கிளம்பி வந்துட்டீங்க. பிள்ளைகள மாமனார் மாமியார் பாத்துப்பாங்களான்னு கேட்டாங்க எல்லாம். அதுக்கும் பதில் சொல்ல தெரிஞ்சில. எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு ஏன்ட்ட வந்து கேள்வி கேக்குதியா? ஏமா உன்கிட்ட குத்தமா கேள்வி கேட்கல. அவிய சொல்ல பல்ல காட்டி சிரிச்சுட்டு சொல்லிட்டு இருந்தேல, அதான் கேட்டேன். இனிமே பின்ன அழுதுட்டா சொல்லுவாவ. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா என்னால? எதிர்த்தாப்புல கார் வருது. கண்ணை எங்க வச்சுட்டு ஓட்டுறான்? அவியெல்லாம் சரியாதான் கண்ணா வச்சிருக்காவ. உங்க பார்வைதான் சரியில்லை. இவ்வளவு கொழுப்பு இருக்கணும். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மண்டையாட்டினால்னா சரி, பல்ல எல்லாம் காட்டி சிரிச்சுக்கிட்டு சரினா. ஆமா, அந்த அம்மா உன்கிட்ட அப்படி என்ன சொன்னாங்க? அதுவும் எனக்கு தெரியாமா நான் இல்லாத நேரத்துல? ஏன் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கலான்னு கேட்டுக்கிட்டு தானே பேச ஆரம்பிச்சாவ. கொசு அடிச்சு ஹால்ல போய் படுத்திருந்தீங்களா? அப்ப இத பத்தி எல்லாம் யோசிச்சிருக்கணும். அதை பார்த்துக்கிட்டு தான் இவள்கிட்ட கிளாஸ் எடுத்தாங்களாம். எதிர்த்தாப்புல ஆட்டோ வருது. ஆட்டோவா? அந்த பக்கம் பார்க்காம சொல்லிட்டு இருக்கா. சைக்கிள் வருது பாருங்க. வண்டியை நீ ஓட்டுறியா? நல்லதுக்கு காலம் இல்லாம போச்சுப்பா. என்னைய பாத்துட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கவனத்தை அந்த பக்கமா தசை திருப்பத்துக்கு சொன்னேன். உன்னை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேச்ச பத்தியா? இவ்வளவு நேரம் சிரிச்சுட்டு தானே இருந்த? இல்லையே, வீட்டுக்கு போனதா நல்ல ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிருங்க. உன் கூட இருந்தா கண்ணு மட்டுமா அவுட் ஆகும்? அமர்த்தாம வீட்டுக்காரரு எப்படியும் ஈஸியா 8 மணிக்குள்ளாடி கொண்டு விட்டுருவாரு. குளிப்பாட்டி அவங்க பொண்ணு ட்ரெஸ்ஸை தான் போட்டு விட்டுறதா சொல்லியிருக்காங்க. நாம மட்டும் கடகடான்னு ரெடி ஆயிட்டா போதும். ஸ்கூலுக்கு வரணுமா இன்னைக்கு? ஏன் லீவ் ஏதாவது தர போறீங்களா? இப்பவே லேட் ஆயிட்டுலாம். அதான் போர்ஷன்லாம் முடிக்கணும்ல. ஒரு நாள் லீவ் போட்டா கூட முடியாது. அதனால கண்டிப்பா ஸ்கூலுக்கு வந்து தான் ஆகணும். சரி. நீங்க? எனக்கு என்ன? இல்ல டயர்டா இருப்பீங்களா, அதான் இன்னைக்கு லீவான்னு கேட்டேன். எங்க காலையில 9:30 ஒருத்தவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன். பஞ்சுவாலிட்டி வேற கரெக்டா பாப்பாவ. 9:15 ஸ்கூல்ல வந்து இருப்பாவ. போய் குளிக்கிறது கூட டைம் இருக்குமான்னு தெரியல. சரி வீடங்கன்னு சொல்லி இறக்கி விட்டுறீங்க.
தமிழ் வாய் திறந்துராத. ஒன்னதான் என்னது? வீடங்கன்னு சொல்லி வீட்லயே இறக்கி விட்டுறியேன்னு. வீட்ல எல்லாம் வேண்டாம். என் ஸ்கூலுக்கு வேலைக்கு வருவாளாம், ஆனா நான் இறக்கி விடக்கூடாது. ஏன்? ஸ்கூல்ல இறக்கி விட்டுருங்க. மண்டையில மசாலா இருக்கா மொத உனக்கு? உங்களை விட கொஞ்சம் கம்மி தான். இல்ல நேரம் என்ன ஆகுது? இப்பவே இவ்வளவு டிராபிக் தாண்டி 7:30 ஆயாச்சு. இனிமே நீ ஸ்கூலுக்கு போய் அதுக்கப்புறம் எப்ப வருவ? சரி நீ எந்தாலையும் போவா, ஹாஃப் டேயே ஒரு நாள் லீவ் எடுத்துக்கா. சொல்றோம்ல நான் ஒருத்தங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. ஸ்கூல்ல கொண்டு விடணுமா? ஸ்கூல்ல அப்பனா இதுல இறக்கி விட்டுட்டு நீங்க வீட்டுக்கு போங்க, நான் கிளம்புறேன். நம்பி வந்தவள விட்டு போற பழக்கம் எனக்கு இல்ல. உங்களுக்காங்க என்ன கிறுக்க நக்கிய வேலையை வச்சுக்கிட்டாத பாத்துக்கா. வீடு அங்க இருக்குன்னு சொல்லு. வீட்டுல இறக்கி விடக்கூடாதுன்னா பஸ் ஸ்டாப்லயாவது இறக்கி விடாய். பேக் ஸ்கூல்ல தான் இருக்கு, பேக் எல்லாம் எடுக்கணும்ல. இப்ப பேகுக்காக ஒருக்க ஸ்கூலுக்கு போகணுமா? டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அதுக்குள்ளாடி தானே இருக்கு. வீட்டுல வேற பாத்திரமே இல்லையா? எனக்கு மத்தியானம் அதுல சாப்பிட்டாதான் வயிறு ஃபுல் ஆகும். சரி. தப்பி தவறி கூட என் பக்கத்துல எல்லாம் வர வேலையை வச்சுக்கிடாதுங்க. பேக்ல பெப்பர் ஸ்ப்ரே இருக்கு, அடிச்சு விட்டுருவேன். ஆமா, பேக்ல பெப்பர் ஸ்ப்ரே இருக்கதா சொன்னேன். இப்ப என்னடா பேக் ஸ்கூல்ல இருக்குங்க. ஆமா, என் சேஃப்டிக்கு கொஞ்சமாவது உங்களை பயம் காட்டி வச்சா தானே அமைதியா இருப்பியா? தலை எழுத்து. அச்சச்சோ, பாவம் என் இசை. நைட்டு ஃபுல்லாக நான் இல்லாமல் ரொம்ப ஏங்கி போயிருப்பா. வீட்டில் ஸ்நாக்ஸ் வேற இல்லை. இதை மறந்துட்டியே தமிழ். அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கிட்டே போயிடுவோமா? எங்க காரை கொஞ்சம் நிப்பாட்டுவீங்களா? ஏன்? அந்த பேக்கரி பக்கத்தில் நிப்பாட்டுவீங்களா? எதுக்கு? பேக்கரிக்கு எதுக்கு போவாங்க? ஸ்நாக்ஸ் வாங்க தானே போவாங்க. இந்த ரணகாலத்துல இவளுக்கு ஸ்நாக்ஸ். போயிட்டு சீக்கிரம் வந்துட்டு டைம் ஆகுது. ஓகே. இப்ப இது தேவையா? சரி போயிட்டு வரட்டும். வாம்மா, என்ன வேணும்? கேக் இருக்குமா? ஆமாம்மா, என்ன கேக்கு? பர்த்டே கட் பண்ற மாதிரி பெருசா வேணுமா? இல்ல பீஸ் போதும். என்ன கேக்குமா? அன்னை பழசா இல்லாம இப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்குமா? காலையில தான் டெண்டர் கோகனட் கேக் ஃப்ரெஷ்ஷா கொடுத்துட்டு போயிருக்காங்க. ரேட் தான் கொஞ்சம் காஸ்ட்லி. பரவாயில்ல, ஒரு 10 பீஸ் வைங்க. சரிம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அண்ணே கொஞ்சம் ஃபாஸ்டா கொடுங்க. சரிம்மா. பாவம் விக்கிக்கு வர டைம் ஆகுது. பேசாம ஸ்கூல்ல இருந்து பேக் எடுத்துட்டு ஆட்டோல கிளம்பும் போது வாங்கிருக்கலாமோ? கொஞ்சம் ஃபாஸ்டா அண்ணே. இருமா. ஜிபே பண்ணலாம்ல? ஆமா. ஒரே ஒரு நிமிஷம் போன் எடுத்துட்டு வரேன். அவசரம் சொல்லிச்சு, போனை கூட எடுக்காமலாம் வந்து மடப்படா. நான் வேற பேக் பண்ணிட்டேன். அண்ணே கொடுங்க, போலாம். அவன் நைட்டு ஃபுல்லா தூங்காம ஹாலிலே படுத்தாரு. அதான் இப்போ இந்த தூக்கம் தூங்குறாரு. போனதும் மறுபடியும் ஸ்கூலுக்கு கிளம்பணும். கொஞ்ச நேரமாவது தூங்கட்டு, அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா எலும்பு வரலாம். எப்படியும் நம்மளை பார்க்காம சமையல்காராம சமைச்சிருப்பாங்கல்ல. எங்க போயிட்டாரு? ரூம்ல ஆளையே காணல. ஒருவேளை கோவத்துல என்ன விட்டுட்டு போயிட்டாரோ? எந்த இடம்னு தெரியாது நமக்கு வர. அச்சச்சோ. என்னம்மா, ஏதாவது சண்டை போட்டீங்களா? ஐயோ, சண்டை அதெல்லாம் இல்லம்மாயா. இல்ல, அது ஹால்ல போய் படுத்துருக்கலாம். அதான். ஹால்லையா? ஆமா கண்ணு, அதான் கேட்க ஏதாவது சண்டையா அப்படின்னு. தமிழ், நீ தான் தேவையில்லாம பேசி இப்படி பண்ணிட்ட. நீ விட்டுட்டு போனதுக்கு உன் இந்த கோவத்துல உன்னை ஏதாவது பண்ணிடுவாரு அப்படின்னு தேவையில்லாம யோசிச்சு அவரோட கேரக்டரையே நீ தப்பாக்கிட்ட. ஒருத்தங்க ஒரு நாள் கோவத்துல ஏதாவது 4 வார்த்தை விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேரக்டர் மொத்தமா ஸ்பாயில் பண்றது தப்பில்ல. ஹால்ல ஏமாப்படுத்திருக்காங்க. ஆமா கண்ணு, உனக்கு தெரியாதா? அதுவும் தூங்கலாம் இல்ல, தூக்கம் வருது போல. ஆனாலும் ரூமையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதான் கேட்டேன். புது இடம் இல்ல, அதான் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அதுக்காக கூட வெளியே போயிருக்கலாம்ல. அப்படியா? ரூமை வேற பார்த்துக்கிட்டே இருந்தானா, அதான் சண்டை எதுனா போட்டுட்டீங்களோன்னு நினைச்சேன். புது இடம் பாத்தியா, நீ பயந்துருன்னு சொல்லிக்கிட்டு தூங்காம பார்த்துட்டு இருக்கானோ என்னமோ. இங்க பாரு, பிள்ளை இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்தா மட்டும் காணாது. பிள்ளைகளெல்லாம் மாமியார்கிட்டையும் மாமனார்கிட்டையும் விட்டுட்டா வந்தீங்கன்னு கேட்கும்போது உன் புருஷங்கள்ல தெரிஞ்ச கவலையை பாத்தியா? எங்களுக்கு என்னமா அந்த பாக்கியத்தை கொடுக்கல அப்படின்னு. ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் பாப்பானுங்க, அது பிறவே கொடுமையை தொடங்கிய வீடும் இருக்கு. ஆனா உனக்கு 5 வருஷம் சொல்லியா, இன்னமும் குழந்தை இல்லாததுக்கு அப்புறம் உன்னை கண்ணுக்குள்ள வச்சு தானே தாங்கிட்டு இருக்கான். இப்படியே மாறாம எப்பவும் இருக்கவும் மாட்டானுங்க. இப்படி அவனை ஹால்ல படுக்க விட்டுட்டு நீங்க விட்டத்தை பார்த்துட்டு இருக்காத. அது பிறகு எல்லாம் கைமீறி போயிடான். புரியாத மாதிரியே பார்த்துட்டு இருக்க. போச்சுடா. இல்லம்மா, எல்லாம் புரியுது. புரிஞ்சு நடந்துக்க பாரு. வெளியே தானே படுத்திருக்காங்க. ஆமா. சரிம்மா. சரி கண்ணு, ஏதாவது வேணான்னா கேளு. நான் அந்த அடுத்த ரூம்ல தான் படுத்திருக்கேன். சரி. பாவம், ரூம்ல சத்தப்படாம நிம்மதியா இருந்தவரை கடுப்பேத்தி விட்டே வெளியே துரத்தி விட்டுட்டேன்.
இந்த கொசு வேற. ஷூ, கொசுக்கு சாப்பாடு போட்டு தான் வளர்த்துட்டு இருக்காவ போல. டெய்லி கனவுல மட்டும் இப்படி இப்படி வந்து நின்னுக்கா. கனவுலே வாழ்ந்துட வேண்டியதுதான். உங்களை மாற்றி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? அவன்கிட்ட உங்களை காப்பாற்றதுக்கு தான் லவ் பண்ண மாதிரியே நடித்தேன். என் மனசையே மாற்றி எவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரே மணி நேரத்தில் என் மொத்த கேரக்டரையும் தப்பாக்கிட்டீங்கல்ல. ஆனாலும் இப்போ என் மனசில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. இதையும் யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம பிரிஞ்சிருக்கிறதையும் யாராலையும் மாற்ற முடியாது. மின்மினி பூச்சிய போல நீ மின்னிட்டு போறியடா, அந்த காணாங்குருவிய போல கண்ணில் காணாம போனியடா. வேப்ப மரத்து நிழலா நீ வேரோட வேணுமடா, ஓ நிழலின் அருமை தெரிஞ்சே நான் தலை சாய்க்க வேணுமடா. பதரா போய் சரகாச்சு என் மனசு, நீ ஓடி வந்து நீரா நின்னு உசுருக்கு உசுரூட்டு. வாங்கிட்டு எப்ப வந்த? இப்போதான். கூப்பிட்டுருக்கலாம்ல, நல்லா தூங்கிட்டேன். பரவாயில்ல. கிளம்புமா? ஆ ரொம்ப குதிக்காத அஜய். தண்ணிக்குள்ளால விழுந்தேன்னு வச்சுக்க, யாரும் தூக்க வர மாட்டோம். ஏக்கா எவ்வளவு அழகா இருக்குல்ல தண்ணி. எனக்குலாம் என்ன தெரியுமா தோணுது? வீட்டுக்கே போக வேண்டாம், இப்படியே சுத்திக்கிட்டு இருப்போம்னு தோணுது. உன்னை இங்கேயே நாங்க விட்டுட்டு போறோம். நால்மடி சொல்லிடுவே, உங்க மொவை மட்டும் கீழே விழுந்தான்னு வைங்க, முதலையே ஆமையே கடிச்சு தின்னுட்டு போவோம். ஆமையா? தண்ணிக்குள்ளால விழுந்தா ஆமைக்கு இதுதான் விருந்து. நானும் பாத்துக்கிட்டே வரேன். நீங்களும் அப்பல இருந்து தண்ணிக்கு வெளியில கையை போட்டு ஆட்டி ஆட்டி வாரியா? முதல்ல எதுனா உங்க கையை கவுச்சுன்னு வைங்க. முதல்ல கிடக்குமோ? வேற பின்ன கவுச்சுன்னு வைங்க, எங்களுக்கு வேற வழியே இல்ல, தூக்கி போட்டுட்டு போயிருவோம். தூக்கி போட்டுட்டா? ஆமா, உங்க கையை பிடிச்சுன்னா உங்களை தான் தூக்கி போடணும். அப்படி உங்களை போடலைன்னா எல்லாரும் சொர்க்கத்துக்கு போக வேண்டியதுதான். அதனால கையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா வாங்க. இப்படி எல்லாம் இருக்கா? நம்மளாம் இங்கே இருந்துருவோமா? எது இவன் கூடயா? அவன் காலேஜ் போறதுக்கு மடிச்சு இப்படியே இருந்துருவேன்னு சொல்லியா? உனக்கு என்ன காலேஜா ஆபீஸா? அழகா வீட்டுல தானே இருக்க. என்னமா 2 நாள் தானே? என்ன சொன்னா? எல்லாம் 2 நாளைக்கான வேஷம் தானேன்னு சொன்னேன். புரியல. புரியல? உங்களுக்கு புரியலையா? கற்பூரமாச்சே நீங்க, கப்புன்னு பத்திக்காத என்ன? ஏக்கா நான் வரும்போது ஒரு கதை படிச்சேன். என்ன கதை? ஏக்கா இப்ப நம்ம போட்ல எல்லாம் போயிட்டு இருப்போம்ல. இப்ப என் கை ஏதாவது முதல்ல கடிச்சிட்டுன்னு வைங்க, உங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காண்டி என்ன தூக்கி உள்ள போட்டுருவீங்களோ? போட்டுதானே ஆகணும். ஏக்கா என்னையும் தூக்கி போட்டுருவியா? இவன் வேற கொஞ்ச நேரம் சும்மா இருப்பியா? இப்ப எதுக்கு அப்படி சொன்ன? புருஷன் பொண்டாட்டி சண்டை நமக்கு என்னத்துக்கு? எவ்வளவு அழகான மீன் எல்லாம் போகுது. நான் என்ன சொன்னேன்? இப்ப எல்லாம் 2 நாளைக்கு தானேன்னு சொன்ன. ஏன் உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் என்கிட்ட கேட்டுதான் நீங்க முடிவெடுக்க மாதிரி. வந்துட்டார். பேசாம இங்கேயே இருந்துடலாம். இரு, உன்னை யாரு வேண்டான்னா? 4-5 நாளா மனசுக்குள்ளாடியே வச்சிட்டு இருக்கேன். எல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் தெரியுமா அமைதியா இருக்கேன்? அக்ஷயாக்கு போன் எடுத்து கொடுத்து ஒரு தப்பு பண்ணிட்டேன்ல, அதுக்கு பேசாம இருந்தீங்களா? அதே மாதிரி இனிமே உங்க பேச்ச கேட்காம ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னு தான். அது பிறகு எதுக்கு புள்ள வர? மனசு கேட்கலாம், அப்படியே உங்களுக்கு கடிச்சு கொதறி இல்லாம போல இருக்கலாம். பரவாயில்லையே, இப்பவாது நான் சொல்றதுதான் நடக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேலாம். அப்படியெல்லாம் கிடையாது. அக்ஷயா விஷயத்துல அக்ஷயாட்ட போன் எடுத்து கொடுத்தே 1 மாசம் ஆன மாதிரி இருக்கு. எனக்காண்டி செவரையாரி குதிச்சு வந்தீங்கல்ல, வந்ததுக்கு அப்புறம் என்னமா நம்ம வீட்டுக்கு போக முடிஞ்சா பத்தியெல்லாம் அப்படிதான் வச்சுப்பேன். ஓ, நீ அப்படி வச்சுக்கிட்ட? அடியே, நான் நினைக்கலன்னு வச்சுக்கா, அடுத்த நாளே என் வீட்டுக்கு ஒன்னு கூட்டு போயிருப்பேன். மனுஷனா இதெல்லாம்? என்னமா 2 நாள் தானே, நல்ல நாடகத்தை நடிச்சிட்டு இருக்கட்டு. அது பிறகு எல்லாம் ஸ்கிரீன்ல பிளே ஆகல, அப்ப இருக்கு. என்ன ஸ்கிரீன்ல பிளே ஆகும்? எங்க அப்பாட்டி ஒரு வீடு பார்க்க சொன்னீங்கல்ல, சஜு கூட வசந்த் ஜித்தி வீட்டு பக்கத்துல ஒரு வீட்டை பார்த்து வச்சிருக்காங்களா, அத பத்தி வெட்ட வெளிச்சம் ஆகும்போது தெரியும். என்ன வெட்ட வெளிச்சம் ஆகும்? அதான் வீடு உங்க ஃப்ரெண்டுக்கு தானே அட்வான்ஸ் நீங்க எது கொடுக்கணும் நான் கேட்டேன்ல. எங்க அப்பா வேற உங்களுக்காண்டி வரைஞ்சு கட்டிட்டு வந்தாருல, எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆகும்போது தெரியும். அன்னைக்கு அந்த ராஜேந்திரன் ஏதாவது என்கிட்ட வந்து கேக்கட்டு. ஏக்கா ராஜேந்திரன் உங்க அப்பா தானே? வாயை முடிக்கிட்டு போயிரு பாத்துக்கா. நமக்கு எதுக்கு வம்பு? பேசாம சண்டை கேட்டுட்டு என்ஜாய் பண்ணுவான். ரெக்கார்ட் பண்ணிருக்கணும் கேட்டியா? எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பான்னு சொல்லுவேலாம். யாரையும் சொல்லிட்ட பத்தியா? கேட்டா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு.
தெரிய வரும்போது நல்ல சந்தோஷப்படுவாரு. என் பிள்ளை அமெரிக்கால வளர்ந்தது, இப்ப எங்க இருக்க போகுது எல்லாம் தெரியும் போது நல்ல சந்தோஷப்படுவாரு. என் மாமாவை பத்தி எனக்கு தெரியும், என் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியும். கொஞ்சம் மூட்றியா? அம்மா அப்பா கூட இருக்கிறது நம்ம 2 நாள், அது பிறகு அத்தை மாமா ஜோஷ்னா அண்ணி கூட எல்லாம் இருக்க முடியாது. தனியா ஒரு வீட்டுல இருக்க போறோம். இப்பவே நினைக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கலாம். ஓய், கொஞ்சம் லோன்லியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு தான் இங்க வந்தேன். நான் இருக்கும்போது உனக்கு என்ன லோன்லி? சீப்பா. என்ன இசை, அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணிட்டியா? நீங்க எப்பவும் என் செல்லத்தை பத்தி தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நான் அம்மா தாண்டிக்கிட்ட அழல தெரியுமா? அண்ணனுக்கு அழுக்கியா வந்தது. ஏமா? நான் பிறந்ததுல இருந்து என்னைக்காவது நீங்க எல்லாமே தூங்கி இருக்கணும். நான் அழுதா நீங்க கஷ்டப்படுவீங்க எல்லாம். அம்மா மட்டும் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் நீ தான் என் கண்ணம்னு வந்துட்டே இருந்த. நீ பிறந்ததுல இருந்து நீ இல்லாம நான் என்னைக்காவது இருந்திருக்கணும். நீங்க என் ஃப்ரெண்டு கூட இருந்தீங்க எல்லாம். உங்களுக்கு கால் வலி சரியாயிட்டா? அம்மா இப்ப நல்லா தான் இருக்கேன். இனிமேலாம் என்னை விட்டு எங்கேயும் போயிடாதுங்க. எங்கேயும் போக மாட்டேன். எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டே போயிருங்க. இசை, நம்ம நடுவுல இன்னமும் யாராவது வந்தா நீ ஏத்துப்பியா? நமக்கு தம்பி பாப்பா வர போதாமா? தம்பி பாப்பா இல்ல இசை, வேற யாராவது வந்தாங்கன்னா? வேற யாரு வருவா? அந்த சியாலி இருக்கால. ஆமா, அவளுக்கு தம்பி பாப்பாயோ தங்கச்சி பாப்பாயோ வரப்போகுதாய். அந்த மாதிரி நமக்கு வந்தா நல்லா இருக்கும்ல. நான் தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பான்னு சொல்லல. வேற யாருன்னா நம்ம நடுவுல வந்தாங்கன்னா? வேற யாரு நம்ம நடுவுல வர முடியும்? நம்ம நடுவுல யாரும் வேண்டாம். நம்ம தான் ஜாலியா இருக்கோம். ஆமா பட்டு, நம்ம மட்டும்தாமா நல்லா இருக்கோம். வேற யாரு வந்தாலும் நல்லாவே இருக்காது. விக்கி எங்க கூட இல்லாம இருந்தாலும் இசை என்னால ஹாப்பியா பாத்துக்க முடியும். நம்ம அப்பா வந்தது போயிருவாங்கல்ல. இப்பதானே இசை நீ சொன்ன நம்ம நடுவுல யாரும் வேண்டாம் அப்படின்னு. நம்ம நடுவுல நான், நீங்க, அது பிறகு அப்பா, தம்பி பாப்பா வந்தாலும் நல்லா இருக்கும்ல. அப்போ என்ன மாதிரி தான் நீ உங்க அப்பாவையும் வச்சிருக்கல, பிரிச்சு பார்க்க கூட உனக்கு தெரியல. அப்பா வந்ததும் நம்ம முன்னாடி இருந்தால அங்கே போயிடணும். அங்க போகணுமாயா? அங்க நிறைய பேட் அங்கிள் எல்லாம் உங்களை அழ வச்சிருக்காங்க எல்லாம். நான் பெரிய பிள்ளையா இருந்திருந்தேன்னா உங்களுக்காண்டி அவிழ்த்து சண்டை போட்டிருப்பேன்ல. நான் வளரியது வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. நம்ம அப்பாயை கூட்டு போய் உண்டு இல்லைன்னு பண்ணிடணும். சரியா? எது பேட் அங்கிள் எல்லாம் அழ வச்சாங்க எல்லாம், அவங்களெல்லாம் நம்ம தெரிக்க விடணும். இது என்ன தெரிக்க விடணும்? லஞ்ச் பாக்ஸ்ல லஞ்ச் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அம்மா குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளாடி நீ லஞ்ச் பேக்ல என் டிஃபன் பாக்ஸ் உன் டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. சரியா? ஓகே. டெய்லி நான் தானே இத பண்றேன். நேத்துக்கு மட்டும் தான் பண்ணேன். நேத்துக்கு தானே சொல்லி கொடுத்தீங்க. இனிமே நானே பண்ணிடுவேன். செல்லம், இது Dress நல்லா இருக்கா? அம்மா தாண்டி பொண்ணோடது. ஏன் இசி பட்டுக்கு எது போட்டாலும் நல்லா தான் இருக்கும். என் ஃப்ரெண்ட பார்க்கிறதுக்கு நேரம் ஆயிட்டு போலாம். பாட்டி, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? கூப்பிட்டுட்டு என்னமோ யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கு. சஜிமனா, உன்கிட்ட பேசணும்னு நினைப்பேன். ஆனா எப்படி தொடங்குறதுன்னா இந்த கிழவிக்கு தெரியல. ஏதாவது கேட்க கூடாததை கேட்டு உன் மனசை கஷ்டப்படுத்தப்படாதல. என் மனசு நீங்க கஷ்டப்படுத்துவீங்களா? என்னன்னு சொல்லுங்க. உங்க பேரனா என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு தயக்கமா? ஆமா, நல்லா தானே இருக்க நீ. எனக்கு என்ன குறைச்சல், நல்லா தான் இருக்கேன். திடீர்னு கண்ணாடி எல்லாம் போட்டிருக்க. ஓ அதுவா, ஃபுல்லா லேப்டாப்ல எல்லாம் வேலை பாக்குறேன். அடிக்கடி தலைவலி வருதுல்ல. அப்படியா? சரி சரி. பாட்டி, என்கிட்ட என்ன சொல்லணும்னாலும் சொல்லுங்க. என்கிட்ட பேசுறதுக்கு எதுக்கு தாங்கிட்டு இருக்கீங்க? மன, நான் கேட்கேன்னு தப்பா எடுத்துக்கிடாத. வயசாயாச்சுலாம், கிளவிதான் இருந்தாலும் உன் வாழ்க்கை மேல எனக்கு அக்கறை இருக்கலாம். சொல்லுங்க. ஒரு தாய் வாழும்போது அவளுக்கு நடந்துடவே கூடாத பெரிய மன வருத்தம் எதுன்னு தெரியுமா? எந்த தாயுமே தாங்கிக்க முடியாத ஒண்ணு. அவ போய் சேரதுக்கு முன்னாடி அவ பிள்ளையை பறி கொடுக்கறதான். என் அண்ணக்கிளி அதை நல்லாவே அனுபவிச்சுட்டான். ஏமாவா என்ன விட்டு போகும்போது எவ்வளவு வருத்தத்தை நான் அனுபவிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். 5 வயசா இருக்கும்போது என் பேத்திய ஒத்தையில விட்டுட்டு தாயும் தகப்பனும் இறந்துட்டாவ. ஐயோ, பொம்பளை பிள்ளையா போச்சே, எப்படி தாயும் தகப்பனும் இல்லாம வளரும்? என் நெஞ்சில பாரம் இல்லாத நாளே இல்ல. என்னைக்கு ராஜேந்திரன் என் பேத்தி பிரியாவ வீட்டுக்கு கூட்டு வந்தானோ அது பிறகுதான் எனக்கு மன நிம்மதியா ஆனது. ஏன் மவளாவது எனக்குன்னு ஒரு பேத்திய விட்டுட்டு போனான். ஆனா என் அண்ணகிளி ஆலமரமா நம்பிட்டு இருந்தாவ மொவை. அவளை விட்டு போனதுல இருந்து என்னமா அவ வெளியே வரல. வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளா எல்லாரும் மொவ மாதிரி நினைக்கிறது கிடையாது. அந்த மருமவா எல்லாம் அத்தைக்காரியா தான் அம்மா மாதிரி பாத்துக்கிட்டதும் கிடையாது. ஆனா என் அண்ணகிளி எனக்குன்னு கிடைச்ச இன்னொரு மக. அவ புருஷன் தான் தங்கச்சிக்காரி இறந்த நேரத்துல தங்கச்சிக்காரி பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்தான். எந்த பொண்டாட்டியாவது தான் பிள்ளையா நினைச்சு அவளை வளர்ப்பாளா? ஆனா என் அண்ணகிளி
தான் பெத்தமாவா சாராவை விட பிரியா மேல ஒரு பங்கு பாசம் கூடுதலாவே கொடுத்து வளர்த்திருக்கான். தாயன் தகப்பன தான் போய் சேர்ந்துட்டாவளே. இனிமே நம்ம ஒருக்கா கட்டப்பட்டு இந்த பிள்ளைய வளர்க்கணுமா? புருஷனுக்கிட்டையும் மாமியார்கிட்டயும் நல்ல பேர் வாங்குறதுக்காண்டி 3 வேளை சோத்த மட்டும் அதுக்கு போட்டா போதுன்னு அவ ஒரு நாள் நினைக்கல சஜு. அவ பாசத்துல ஒரு நாள் நான் ஒரு குறை கண்டதில்ல. அப்படிப்பட்டவதான் என் மருமவா. என் அம்மாவா இறந்து கிடக்கும்போது நான் எவ்வளவு அடிச்சு அடிச்சு அழுதேன்னு எனக்கு தான் முன்ன தெரியும். அந்த நேரத்துல உங்க அம்மா மருமக மாதிரி எனக்கு நிக்கல, என் மவளாதான் எனக்கு ஆறுதலா இருந்தா. சரி பாட்டி, இப்ப இதெல்லாம் எதுக்கு? எல்லாம் முடிஞ்சு பிரியாவும் சஞ்சய் கூட எல்லாம் சந்தோஷமா தானே இருக்கா. என்ன சொல்ல போனா சஞ்சயனா இறந்தாலும் அம்மா அப்பாவுக்கு அண்ணனே உயிரோட இருக்க மாதிரி தானே ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. 1000 தான் பிரியா வீட்டுக்காரரு தான் அம்மா அப்பா மாதிரி நினைச்சிருந்தாலும், என் அன்னைக்கிளி அவரை மவனாவே நினைச்சிருந்தாலும், உன் வாழ்க்கையில நிறைய எதிர்பார்ப்பு இருக்குல்ல மன. உன்னதான் பறி கொடுத்துட்டோம். உன் வாழ்க்கையாவது அவ கண்ணு முன்னாடி நல்லா இருக்கணும்னு நினைப்பாயில. ராஜேந்திரனை யோசிச்சு பாத்தியா? மனசுக்குள்ளாடியே உருகிட்டு இருக்கான். தினம் மாத்திரையா ராத்திரி தின்னுக்கிட்டு உறங்கான். இந்த வயசான காலத்துல யாருக்கு இழப்பு என்னால தாங்க முடியாது மன. நான் கிளவியா வேணா இருக்கலாம், ஆனா உன் மனசுல என்னமோ ஒரு வருத்தம் இருக்கு. 1000 வருத்தம் உனக்கு இருந்தாலும் உன்னை தோள்லையும் மார்பிளையும் தூக்கி போட்டு வளர்த்துவியலுக்காண்டி ஏதாவது செய்யலாம்ல. உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா சொல்லு, அந்த பிள்ளையே நம்ம பாப்போம். அப்படி இல்லையா அதே பார்த்து வச்சிருக்க ஏதாவது சம்மதம் சொல்லு. என்னால கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது பாட்டிமா. இங்க பாரு சஜு, நீ என்னத்தினால இப்படி சொல்லன்னு இந்த கிழவிக்கு தெரியல. வயசாயாச்சுலாம், காலம் போன காலத்துல பேர பிள்ளை அழுதுகிட்டு இருக்கதான் மனசளவுல வருத்தப்படியதான் எங்களால எல்லாம் பார்க்க முடியாது மன. ஒரு மகனை பறி கொடுத்துட்டேன், இழந்து தவிச்சுக்கிட்டு நிக்கா. உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு நான் வாசப்படுவாயிலாம். என்னால எப்படி பாட்டிமா முடியும்? பொறுப்பா இருந்து அந்த மீட்டிங்கை மட்டும் நான் அட்டன் பண்ணி இருந்தேன்னா என்னோட முடிச்சிருக்கோம்லாம். உன்னோட முடிஞ்சிருக்குமா? நான் ஒருத்தன் பண்ண தப்புனால எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க பாட்டி. பிரியாக்கு வாழ்க்கையே இல்லாத நிலமாச்சு. 3 வருஷமா அவப்பட்ட வேதனை உங்களுக்கெல்லாம் தெரியாது பாட்டி. ஒவ்வொரு நாளும் ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டு அம்மா அழுறது எனக்கு தெரியாம எல்லாம் இல்ல. என் தங்கச்சிக்கு என்னை விட அவ பெரிய அண்ணனை தான் ரொம்ப பிடிக்கும். அவனை இழந்து நம்ம நிற்கும் போது வெளியே வருத்தத்தை காமிக்காம எல்லாரையும் அதுல இருந்து வெளியே கொண்டு வந்ததே அவதான். நீங்க வயசான காலத்துல பேரனை இழந்துட்டு தவிச்சது கூட எனக்கு தெரியும். எல்லாரும் 3 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு நான் தான் பாட்டிமா காரணம். இன்னைக்கு என்ன தூக்கி வளர்த்த என் அண்ணன் உயிரோட இல்லாததுக்கு நான் தான் காரணம். பிரியா கல்யாணம் அன்னைக்கு அம்மா அண்ணா போட்டோவை பார்த்துட்டு என்ன தெரியுமா அழுதாங்க? என் சொந்த பொண்ணு மாதிரி நினைச்சு வளர்த்த என் பிரியாவை நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீங்க 2 பேரும் என் கண்ணு முன்னாடி ஒன்னா வாழ்றத பாக்குறது தான் என் ஆசையா இருந்ததுன்னு அழுதாவ பாட்டி. எல்லாரும் எதிர்பார்ப்பையும் உடைச்சது நான் மட்டும்தான். சாராவாலையும் அண்ணாவோட ஆட்டை நம்ம கொடுத்த சஞ்சய நமக்கு கிடைச்சதுனால கொஞ்சம் எல்லாரும் மனசு மாறி இருக்காங்க. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே பாட்டிமா. அவன் மேல இருந்துட்டு நினைப்பான்ல பாட்டிமா, என்ன கொன்னுட்டு நீ சந்தோஷமா வாழ பாக்குறியா அப்படின்னு. எத்தனையோ நாள் என்ன திட்டிருக்கான், பொறுப்பு இல்லாம ஊதாரித்தனமா சுத்தாதானு. நான் பண்ண தப்புனால இன்னைக்கு அவன் உயிரோட இல்ல. இவ்வளவு உன் மனசுல வச்சிருக்கியா? இங்க பாரு, என் பேரன் தங்கம் குடும்பத்துல உள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பான். அவன் தம்பி வாழ்க்கையை பார்த்து கோவப்படியவே அவன் இல்ல. உன் கல்யாணத்தை ஆசீர்வாதம் தான் பண்ணுவானே தவிர கோவம் எல்லாம் படமாட்டான். அன்னைக்கே நீங்க எல்லாரும் என் சட்டையை பிடிச்சி ஒன்னாலதான் எங்க பேரன் இறந்தான், ஒன்னாலதான் என் பையன் இறந்தான்னு சொல்லியிருந்தீங்கன்னா, என் பிரியா வந்து என் மாமா ஒன்னாலதான் இறந்தாருன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாள்னா இன்னைக்கு நான் அதுல இருந்து வெளியே வந்திருப்பேன் பாட்டிமா. நீங்க யாருமே என்கிட்ட எதுவுமே கேட்காததுனாலதான் கண்ணை மூடுனா அதுதான் பாட்டிமா ஞாபகம் வருது. எங்களுக்கு சஞ்சய் எப்படியோ அதே மாதிரி தான் நீயும். அதனாலதான் உன்கிட்ட நாங்க யாரும் எதுவுமே கேட்கல. ஆனா நீ மனசுக்குள்ளால இவ்வளவு வச்சிருக்க பாரு. பித்தவியில நோவ வைக்காத மன. உனக்காண்டி இல்லாட்டாலாம் அன்னைக்கு ராஜேந்திரனுக்காண்டியாவது இந்த கல்யாணத்துக்கு நீ எப்படியும் சம்மதம் சொல்லிதான் ஆகணும். நீ சொல்லபடியே பார்த்தாலும் பிரியாக்கு கல்யாணம் ஆகி அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. இந்த நேரத்துல உனக்கு இப்படி எல்லாம் குற்ற உணர்ச்சி இருக்குன்னு சொல்லும் போது அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். உனக்காண்டி நீ சம்மதம் சொல்லாட்டாலாம் அவியலுக்காண்டி சொல்லு. கண்டிப்பா வரப்போறவ உன் மனசை மாத்துவா. இல்ல பாட்டிமா, வரப்போறது ஒரு பொண்ணு. என் அண்ணன் பிரியாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டான். அதை கொன்னுட்டு நான் சந்தோஷமா இருக்க முடியுமா? சொல்லு பாட்டி. இங்க பாரு சஜு, எனக்கு கோவமா வருது பத்துக்கா. வாய முடிக்கிட்டு ராஜேந்திரன் என்ன சொல்லியானோ அதுபடி கேளு. ஏன் சாரா வாழ்க்கை நல்லா இல்லையா இப்ப? என் அண்ணக்கிளிக்காண்டியாவது நீ சம்மதம் சொல்லலாம்ல. அம்மா காண்டியும் அப்பா காண்டியும் நான் சொன்னா வரக்கூடிய பொண்ணு பாவம் இல்ல பாட்டி. ஒரு பொண்ணு எவ்வளவு எதிர்பார்ப்போட வீட்டுக்கு வரோம், அதெல்லாம் உடைக்கிற மாதிரி அடுத்த பாவத்தை எல்லாம் என்னால செய்ய முடியாது. பண்ணுனதே தொண்டை வரைக்கும் இருக்கு. இங்க பாரு மனு, உனக்கு பாத்திருக்க பொண்ணு பெரிய பணக்கார வீட்டுல உள்ள பொண்ணு நல்லா நினைக்காத. நல்ல பாவப்பட்ட வீட்டுல உள்ள பொண்ணாதான் பாத்திருக்காவ. ஏன்னா என் அண்ணக்கிளிக்க ராஜேந்திரனுக்கு மனசு அப்படி. சாராக்கு நம்ம ரோஹித் மாப்பிளைய பார்த்து வச்சாவ. பணம் காசை பார்த்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். என்னதான் அங்கேயும் வசதி இருந்தாலும் உன் அப்பனுக்கு இருக்க வசதிக்கு எப்படிப்பட்ட மாப்பிளைய பார்க்கலாம், டாக்டர் வக்கீல் அப்படின்னு. ஆனா மனசை மட்டும் தான் பார்த்தாவ. பொண்ணு நல்ல பொண்ணு மொன்ன. எனக்கு கூட தெரிஞ்ச மீன் விக்கிய ஒரு அக்காவோட வீட்டு பக்கத்துல தான் பொண்ணு. நல்ல பொண்ணு மொன்ன. சின்ன வயசுலயே தாயும் தகப்பனும் பிரிஞ்சுட்டாவலாம். பாசத்துக்கு ஏங்கி நிக்க பொண்ணு.
நமக்கு பணம் காசெல்லாம் முக்கியம் இல்ல மோனே, நல்ல குணம் இருந்தா போதும். நல்ல குணம் இருக்கு, உன் மனசை புரிஞ்சுக்க மாதிரி தான் இருப்பா. தயவு செஞ்சு மறுத்துறாத மோனா. நீ இப்படி பண்றாதான் எங்களுக்கு வேதனை வர வைக்குது. இந்த கிழவிக்கு இதெல்லாம் பியாசத்துக்கு தகுதி இருக்கான்னு தெரியல மோனா. ஆனா என் அன்னைக்குள்ளே நோகடிச்சிட்டே இருக்காத நீ. ஏன் பாட்டிமா நீங்களே சொல்றீங்க எனக்கு பார்த்துருக்க பொண்ணு ஏற்கனவே அப்பா பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்க பொண்ணுன்னு? நானே சொல்றேன்ல, என்கிட்ட இருந்து எதுவுமே கிடைக்காது அவளுக்கு. என்ன மட்டும் பாக்குறீங்க, அந்த பொண்ணோட மனசையும் கொஞ்சம் பாருங்க. யார உள்ளவே எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்காவன்னு தெரியல. ஆனா நான் சொல்ல மோனா, எப்ப உனக்கு தோணுதோ அப்ப வாழ ஆரம்பி. இப்படிதான் வாழணும்னு சொன்னா யாராலையும் வாழ முடியாது. அவன் தான் போனங்கிறது விதி, கடவுள் போட்ட விதி. அத நீயோ நானோ யாராலையும் மாத்த முடியாது. விதி கூப்பிட்ட நேரத்துல வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்தாலும் போய் தான் ஆகணும். உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிட்டு பெத்தவியில நோவடிச்சிட்டு இருக்காத. பொண்ணை பார்க்க போகும்போது நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும். கொஞ்சம் அது இந்த கிழவிக மேல பாசம் இருந்துன்னா பாட்டி எனக்காண்டியாவது செய்யுமாண்ணா. அங்க போய் பொண்ணு நல்லா இல்ல உனக்கு பிடிக்கலன்னா நம்ம அப்படியே வந்துடலாம். என்ன பாட்டிமா சொல்றீங்க? அப்பா ஏற்கனவே அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டாங்க. பொண்ணு பார்க்க போகும் முன்னாடி இந்த பொண்ணு தானா அப்படின்னு எல்லா வகையிலையும் விசாரிச்சுட்டு தான் அப்பா பொண்ணு பார்க்கறதுக்கே கூப்பிட்டுருக்காங்க. போனதுக்கு அப்புறம் அப்பாவால வேண்டான்னு சொல்ல முடியாது. அது பிறகு வேண்டான்னு சொன்னா அது அப்பாவை நான் அசிங்கப்படுத்துற மாதிரி. இங்க பாரு, அவன் போயிட்டான், போனவன் பெய்யாச்சு. அதுக்குதான் அவன் இடத்துல இருந்து அவன் பாத்துக்கிட்டு இருந்த எல்லா பிசினஸையும் எல்லா வேலையும் நீ பாக்க. அவன் எப்படி குடும்பத்துக்கு தூணா இருந்தானோ அது மாதிரி நீ இப்ப இருக்க. சாரா வீட்டுக்காரரு அவரு ஃப்ரெண்டுக்கு என்னமோ வீடு பார்க்க சொன்னார்ல, அப்ப அந்த பொறுப்பை அப்படியே ராஜேந்திரன் உன்ட்ட கொடுத்தானா? பழைய மாதிரி நீ உதாரியா இருந்தா உன்ட்ட இதெல்லாம் கொடுப்பானா? உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான் அவன். அவன் நம்பிக்கை உடைச்சிடாதமுன்னு. என்ன பெத்தவங்களாம் என்னமா நான் வேதனைப்பட வைக்கல பாட்டி. நீங்க சொல்ற பொண்ணு என் மனசை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தா சந்தோஷம்தான். டைம் என்னாச்சு? இல்ல 8 மணிக்கு கிளாஸ்ல இருக்கணும். இப்பவே 8 ஆயாச்சு. நம்ம தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பேசாம கேண்டீன் ஏதாவது போயிட்டு 9 மணி வரைக்கும் இருந்துட்டு கட் அடிச்சிருவோம். அசம்பிளி 9 மணிக்கு தொடங்கலாம். அந்த நேரம் பார்த்து மெல்ல உள்ள போயிருவோம். இந்த கூட்டத்துல 8 மணி கிளாஸுக்கு நம்ம வந்தமா வரலையான்னு யாரு கவனிக்க போறா? அதுக்குன்னு அரை மணி நேரத்தை கட் அடிக்கிறதுக்கா? உள்ள இருக்கிறது மேக்ஸிமம் தானே, ரொம்ப எல்லாம் கோவப்பட மாட்டாவ. எதுனா 2 வார்த்தை சொல்லிட்டு அப்படியே உள்ள விட்டுருவாவ. அதுக்காக எல்லாம் கிளாஸ் எல்லாம் கட் அடிக்க கூடாது. ஒரு நாள் கட் அடிச்சுட்டு அது பிறகு அதுவே பழக்கம் ஆயிரும். தன்வி, அந்த கார்ல இருக்க பாப்பாவை பாரு. இதில் நிக்க எல்லா பூவையும் பறிச்சு எங்க அம்மாக்கு தலையில வச்சா எப்படி இருக்கா? எங்க அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாவ. ஆமாமா, வந்துட்டேன், வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அம்மாக்கு தான் மல்லிப்பூ தவிர எந்த பூவும் செடியில இருந்து பறிக்கிறது பிடிக்காதே. ஏய், எல்கேஜி பாப்பாவா இருக்குமோ? யார் கார்ல ஏறி உட்கார்ந்துருக்கான்னு பாத்தியா? பின்னாடி வேற கரஸ் நிக்காரு. நல்லா இருந்த யூனிஃபார்மை ஏற்கனவே மாத்தி சிறையா இருக்கு. ஏன்ல இது கூட நல்லா தானே இருக்கு. இந்த ஒரு வருஷம் தானே படிக்க போறோம். நமக்கு அடுத்த செட்ல உள்ள பிள்ளைங்களுக்கு மாத்தி இருக்கலாம்ல. எனக்கு ஸ்கர்ட்டை விட பேண்ட் ஷர்ட் தாப்பா பிடிச்சிருக்கு. நம்ம பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா இவர்கிட்ட இருந்து அந்த குழந்தை எப்படியாவது காப்பாத்தணும். எதை காப்பாத்த போறியா? இங்க பாரு, ஏற்கனவே இந்த யூனிஃபார்ம் எனக்கு அளவு சரியில்லாம தான் இன்னைக்கு லேட் ஆனது. இதுல அந்த குழந்தையெல்லாம் போய் பாத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கா, கண்டிப்பா இன்னைக்கு பேரண்ட்ஸ் தான் வர சொல்லுவாங்க. இந்த பாப்பாவை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஆனாலும் ஒரு நாள் இந்த பூவெல்லாம் பறிச்சு எங்க அம்மாக்கு தலையில நான் வச்சு விட தான் போறேன். அக்ஷா, அந்த பாப்பா யாருன்னு தெரியுமா? தெரியாது. தமிழ் மேமோட பொண்ணுடி. தமிழ் மேம் பொண்ணா? ஆமா, அவங்க குழந்தை தான். அவங்க தான் காலையில கூட்டு வரத நான் பாத்திருக்கேன். காலையில கூட்டிட்டு வந்துட்டு சாயங்காலம் அவங்களே கூட்டிட்டு போவாங்க. அப்படியா? ஆமா, வா எப்படியாவது அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுவோம். கரஸ் வேற போன் பேசிட்டு இருக்காரு. இந்த குழந்தை கார் மேல ஏறி இருக்கத பார்த்தா பென்னா தான் நடத்துவாரு. இரு நம்ம எல்லாம் காப்பாத்த போவாண்டா. ஏன்ல இப்பதானே நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொன்ன. அந்த தமிழுக்கு இல்லாட்டாலும் கொஞ்சம் வாய் கூடி தான் போச்சு. அந்த கேபி என்னைய பார்த்து தான் நேற்றுக்கு எக்ஸாமுக்கு எழுதுனா. என்னைய பார்த்தானே எழுதுனா. அப்ப என்னையோட அவளுக்கு மார்க் கம்மியா தானே இருக்கணும். ஆனா அவ மேமோட பிள்ளை பத்தியா 10 மார்க்குக்கு 1 மார்க் தான் குறைச்சு போட்டிருக்காவ. ஆனா எனக்கு 6 மார்க் போட்டிருக்காவ. அதே பிள்ளையா இருந்தா இன்னைக்கு கண்டிப்பா திட்டு கொடுப்பாருல. அது வேற வாய் எப்படி சும்மா இருக்குமா? அதுவும் திருப்பி சரியா கொடுக்க நம்ம நல்ல வேடிக்கை பார்க்கலாம். லூசு, தமிழ் மேம் பொண்ணுன்னா அவங்க பொண்ணு இல்ல, மேக்ஸ் மேமோட குழந்தை. மேக்ஸ் மேம் குழந்தையா? ஆமா எருமை. அப்பனா அவர் போன் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இறக்கி விட்டுருவோம். ஆமா, நீங்க மெயில் பண்ணுங்க முதல்ல. சத்தமா கூப்பிடல. அவரு கேட்டுன்னு வச்சுக்கா, ஏற்கனவே லேட்டு அதுக்கும் சேர்த்து வாங்கி கேட்டானா. பாப்பா கீழே இறங்கு. இல்ல வேற யாரும் என்ன கொடுக்கல. கீழே இறங்கு. கீழே ஏன்? அது சாரோட கார். கேட்கல, பக்கத்துல வாங்க. இவளை காப்பாத்ததுக்குள்ளாடி நமக்கு சங்குதான். என்ன இது? கரஸ்பாண்டன்ட் சாரோட கார், என் ஃப்ரெண்டோட கார், சாரோட கார். பார்த்தாங்கன்னா அடிப்பாங்க. ஒரு நிமிஷம். கீழே இறங்கி ஓடிடு. ஏன்? கேர்ள்ஸ், அப்பவே சொன்ன நமக்கு எதுக்கு வம்புன்னு. வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? சார், மாட்டீங்களா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். சார், உங்க கார்னு தெரியாம அவ யாரு இருக்கலாம். வாட் இஸ் அவர் ஸ்கூல் டைமிங்? 8 o'clock சார்.
Now the time. 8:30 சார். So already you are late. சாரி சார். Go to your class. ஓகே சார். Hereafter, before start the class, you will present at 8 o'clock. Do you understand? எஸ் சார். Go fast. அக்கா பை. நான் சொன்னேன்ல. ஏன் ஃப்ரெண்ட் தான். தேவையில்லை இது நமக்கு. அம்மா உங்களுக்கு கோவப்படுறதுக்கெல்லாம் தெரியுமா? ஃப்ரெண்ட் உங்களை தான். எனக்கு கோவப்படவே தெரியாதேடா. பாவம் அந்த அக்காங்க. என்னை காப்பாத்துறதுக்கு வேண்டி வந்தாவ. உன்னை காப்பாத்துதுக்கா. நான் உங்க கார் மேல யாரும் இருக்கேன்ல. இது உங்களோட ஸ்கூல்ல. அப்போ நீங்க என்ன அடிச்சிருவீங்கன்னு நினைச்சிட்டாவ. நான் குட்டி பாப்பா இல்ல. குட்டி பாப்பா அடி தாங்காதுல. அதான் என்னை காப்பாத்தலான்னு வந்து அதைய மாட்டிக்கிட்டாவ. ஆனா ஃப்ரெண்ட் அந்த ரெண்டு அக்காளுங்களுக்கு மூளையே இல்ல. மூளை இல்லையா? அவைய என்ன காப்பாத்த வந்தாவன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேனா. ஆனா இந்த குட்டி பாப்பா இந்த கார் மேல எப்படி யாரு இருப்பா அப்படின்னு யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும்ல. எல்கேஜி போற பிள்ளைக்கு இருக்க அறிவு பெரிய அக்காங்களுக்கு இல்ல. அதான் ஏன் இசைக்கு எவ்வளவு அறிவு. இப்போ உங்கள்ட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. ஆனா நீங்க எதனா கண்டுபிடிச்சீங்களா? என்ன? கண்டுபிடிக்கலனா உங்க காதுல இப்ப நான் ஒரு ரகசியம் சொல்றேன். சரி சொல்லுங்க, என்ன ரகசியம் கேக்கட்டுனா? இன்னைக்கு டேட் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஜூன் 15. நாளைக்கு நாளைக்கு ஜூன் 16. அடுத்த நாள் அடுத்த நாள் ஜூன் 17. அதுக்கு அடுத்த நாள் ஜூன் 18. அதுக்கு அடுத்த நாள் ஜூன் 19. யா அவ்வளவுலாம் போகாதீங்க. ஜூன் 17 இருக்கலாம். ஆமா, நாளைக்கு அடுத்த நாள். அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் குழந்தைக்கு ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டேயா? ஆமா, யார் இந்த ஸ்பெஷல் குழந்தை? நான் தான் இசை. ஏய், ஜூன் 17 என் இசைக்கு பர்த்டேயா? எனக்கு உங்க பிறந்த நாள் எல்லாம் தெரியும். ஆனா என் பிறந்த நாள் தான் என் ஃப்ரெண்டுக்கு தெரியல. அப்படியா? என் பிறந்த நாள் என்னைக்குன்னு சொல்லு பார்க்கலாம். ஜனவரி 26. ஏய், உனக்கு எப்படி தெரியும்? நமக்கு ஒருத்தங்கள உண்மையாலுமே பிடிச்சிருந்தனா அவங்கள பத்தி எல்லாம் தெரியும்ல. அப்பனா எனக்கு ஒன்னே பிடிக்காதுன்னு சொல்ல வாரியா? பிடிக்கனா, ஆனா என் பர்த்டே கண்டுபிடிக்க நீங்க மறந்துட்டீங்க. அச்சோ, சாரி டி பட்டு. இட்ஸ் ஓகே, ஒரு தடவை மன்னிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இப்போ நான் என்ன சொன்னேன்? உங்க பர்த்டே என்னைக்குன்னு சொன்னீங்க. இத அப்படியே மறந்துருங்கண்ணா. ஏன்? நான் சொன்னதை மறந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் வந்த மாதிரி எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. யார் உனக்கு இவ்வளவு பேசுறதுக்கு சொல்லி கொடுத்தது? தானா வருது. மறந்துடாதீங்கண்ணா. நான் சொன்னதை மறந்துருங்க. உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி எனக்கு சர்ப்ரைஸா எல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஹலோ, என்ன? பர்த்டே என்னைக்குன்னு சொல்றது மட்டும்தான் என் வேலை. எப்படி சர்ப்ரைஸ் பண்ணலாம்னெல்லாம் யோசிக்கிறது உங்க வேலை. புரியுதா? புரியுதுமா? புரியுது. பாரேன், ஜூன் 17 ஒரு கலக்கு கலக்கிடுவோம். அப்பனா ஓகே. ஆனா நான் சொன்னதை மட்டும் மறந்துருங்க. நீ சொன்னதை மறந்துட்டு புதுசா நான் கண்டுபிடிக்கேன் பாரு. நீங்க இப்ப உங்க பர்த்டே என்னைக்குன்னு சொல்லவே இல்ல. எனக்கு உங்க பர்த்டே என்னைக்குன்னு தெரியாது. ஆனா என் பட்டு பர்த்டேக்கு முன்னாடி என்னைக்கு பட்டுக்கு பர்த்டேன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு எப்படி சர்ப்ரைஸ் பண்றேன்னு மட்டும் பாத்துக்கான். கண்டுபிடிங்க.